வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சனாலிட்டி. சேலத்துலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப ஒரு துடிப்பானவர், ஒரு 50+. பட் அவரை பார்த்தா அப்படி தெரியாது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சர்க்கிள்களை கூட அவர் அதை தாண்டி அவரை எப்படி அவர் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறாரு, அவரை எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அவர்கிட்ட நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க சரவணன். வணக்கம். 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 மிக்க மகிழ்ச்சி. அதாவது என்ன மாதிரி சாமானியர்களையும் உலகறிய செய்த இந்த கீதா தேவராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. உங்களுடைய சேவைகள் இன்னும் பெருகணும். பல சாமானியர்களை உலகறிய செய்யணும். என்னையும் உலகறிய செய்ய வைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணமே சாமானியர்களை நம்ம பேட்டி கண்டி போடணும் அப்படிங்கிறதுதான். இது வெறும் சர்வீஸ் மைண்ட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சரவணா. சரியா? சரி, இப்போ உங்களை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. நான் ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியராக வேலை செய்கிறேன். அதாவது ஆசிரியர் பணி என்பது சிறு வயதில் இருந்தே எங்களுடைய ரத்தத்தில் ஊறி போனது. ஏனென்றால் எனது அத்தைகள் இருவருமே ஆசிரியர்கள். அதாவது பெரியத்தை சின்னத்தை நான் சொல்லுவோம். இருவருமே ஆசிரியர்கள். அதே போல எனது தங்கை ஆசிரியை தான். அதனால அந்த ஆசிரியர் பணி என்பது எங்களது ஒரு குடும்ப ரத்தத்திலேயே ஊறி போனது. சிறு வயதிலிருந்தே ஆசிரியராகணுன்ற எண்ணம் என் மனசுல இருந்தது. அந்த வயசுல அந்த இலக்கை என்னால் அடைய முடியல. அதன் பிறகு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல சர்க்கிள்கள் வந்தாலும் அந்த ஆசிரியர் பணி என்ற அந்த விதை மட்டும் என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு 35 வயதில் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தொலைதூர கல்வியில் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணேன். 38 வயசில் பிஎட் ஆசிரியர் பயிற்சி நான் பிஎட் பண்ணிட்டு 38 வயசுலேருந்து இன்னை வரைக்கும் என்னுடைய ஆசிரியர் பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ நீங்க இந்த ஆசிரியரோட பணி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருந்தது. அந்த ஆசிரியர் ஆகணும்ன்ற ஒரு கனவு இருந்தது இல்லையா? அதை ஏன் அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு அதை தேர்ந்தெடுத்தீங்க? நான் 12ஆம் வகுப்பு முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஒரு வற்புறுத்தலால் அன்றைய காலகட்டத்தில், அதாவது டிப்ளமோ முடித்தா உடனே வேலை அப்படின்ற ஒரு மாயை இருந்தது. அதனால பெற்றோர்களுடைய ஒரு வற்புறுத்தலால் அதை எடுத்து படிக்க வேண்டியதாக இருந்தது. இருந்தாலும் அந்த ஆசிரியர் பணி அப்படின்றது என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இதற்கு உதாரணம், நான் 12ஆம் வகுப்பு நான் படித்த பள்ளியில் ஆசிரியர் வீரகேசரி ஐயா. இப்போ இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை. பெயருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வீர சிங்கம் அவரும் என்னுடைய மனசில், அவரை பார்த்து நான் ஆசிரியரான வீரகேசரி ஐயா மாதிரி இருக்கணும், வீரகேசரி ஐயா நானும் ஆசிரியராகணும். இந்த நேரத்தில் வீரகேசரி ஐயாவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய நான் பழகிறேன். அவர் ரவுண்ட்ஸ் வருவார் கிளாஸில். டீச்சர்ஸ் இல்லைன்னா அந்த ஐயா சொல்லுவார், யார் ஐயாவா அம்மாவா அப்படி தான் கேட்பாரு. ஆணாக இருந்தால் ஐயான்னு சொல்லணும், பெண்ணாக இருந்தால் அம்மான்னு சொல்லணும். இந்த பழக்கம் அந்த வீரகேசரி ஐயாட்டிருந்து நான் கற்றுக்கிட்டது. இன்னை வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் கேட்பாரு, எந்த சப்ஜெக்ட்டும் கேட்பாரு. தமிழா உடனே தமிழில் இருப்பார், இங்கிலீஷா இங்கிலீஷ் இருப்பார், எக்கனாமிக்ஸ் இருப்பார், பிசிக்ஸா எல்லா சப்ஜெக்டும் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு ஆசிரியரை நான் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர். அப்புறம் எனக்கு 10ஆம் வகுப்பில் குமரேசன் என்ற ஒரு ஐயா கணிதம் எடுத்தார். அவரும் என்னுடைய ஆசிரியர் பயிற்சிக்கு ஒரு ஆசிரியர் பணிக்கு ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் மனோகர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இருக்காரு. அவர் இன்னை வரைக்கும் எனக்கு தொடர்பில் தான் இருக்காரு. அவர் என்எஸ்எஸ்ல இருந்தார். அப்போ நான் இந்த 12ஆம் 11ஆம் வகுப்பில் நான் என்எஸ்எஸ்ல இருந்தேன். அப்போ அவரும் அந்த என்எஸ்எஸ்ல ஒரு மாணவர்களை எப்படி அரவணைக்கணும் அப்படின்றத நான் அவர்கிட்ட மனோகரன் ஐயா கற்றுக்கிட்டேன். மனோகரன் ஐயா இன்னை வரைக்கும் என்னிடம் அவர் தொடர்பில் இருக்கார். அவர் சொல்லுவார், சரவணன்ட்ட ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவாருன்றது அது அப்போ இருந்தே ஒரு மனோகரன் ஐயா சொல்லுவார். இப்போ நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களை பற்றி நீங்கள் இப்போ எங்களுக்கு சொன்னீங்க. இப்போ ஒரு ஆசிரியர், நீங்கள் ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு போஸ்ட் நீங்க ஒரு மாணவர்களை நீங்க அவங்களுக்கு கற்பிக்கிறீங்க அப்படின் போது அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு நிறைய அனுபவங்களை சொல்லலாம். அதாவது இப்போ 2022-23 அதாவது சேலம் மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளியில் வேலை செய்தேன். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் தேர்டு. என்னுடைய மாணவி தான் தமிழில் என்னுடைய பாடத்தில் 99 மதிப்பெண்கள் எடுத்து அந்த மாணவி பேர் யோகனா பெருமை கொடுத்துருந்தாங்க, பெருமை சேர்த்தாங்க. அதே போல் ஒவ்வொரு வருடமும் எனது சப்ஜெக்டில் 100% தேர்ச்சியையும்
99, 98 மதிப்பெண்களை நான் இன்னை வரைக்கும் நான் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். அதே போல் மாணவர்களை, அதாவது டாப்பர்ஸை நம்ம வந்து படிக்க வச்சிடலாம், ஆவரேஜ் படிக்க வச்சிடலாம். என்னுடைய இலக்கு என்னன்னா ஸ்லோ லேர்னர்ஸ், மெதுவாக கற்கும் திறன் உடையவர்கள், அந்த மாணவர்கள் வந்து தேர்ச்சியடை வைக்கணும் என்னுடைய சப்ஜெக்டில். அதை நான் வந்து வெற்றிகரமாக செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாணவர்களுக்கு என்ன வரும், எப்படி வந்து எழுத வச்சா தேர்ச்சி அடைய வச்சு, எப்படி படிக்க வச்சு எப்படி தேர்ச்சி அடையலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த மாணவர்களை வந்து நான் வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு வந்து தேர்ச்சி அடைய செய்திருக்கிறேன். இப்போ நீங்க வந்து 4 MA இல்லையா, அதுவும் ஆஃப்டர் ஒரு 35 வயசுக்கு பிறகு 4 மாஸ்டர் டிகிரி எடுத்திருக்கீங்க. இப்போ ஆக்சுவலா முன்னாடி ஒரு சொலவடை உண்டு, அதாவது மாணவர்களை தரம் பிரிக்கும் போது வாழை மட்டை, கரி, கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்பவுமே அப்படி சாத்தியம் உண்டா, இல்ல இப்ப எல்லாருமே கற்பூரமா இருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்ல, அதாவது இப்போ தொலைத்தொடர்பு, அதாவது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது நிறைய அதில் வந்து மாணவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இருக்கதான் செய்யறாங்க. அதாவது சொல்லுவாங்க கற்பூரம் வந்து பக்குன்னு பத்த வச்சா பத்திக்காது டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதாவது ஊதி வந்து நாம என்ன பண்ணணும், அவங்களை வந்து படிக்க வைக்கணும். அது படி. அடுத்தது வாழை மட்டையை வந்து அதை தட்டி ஈரப்பசையை போக்கி அதை காய வச்சு அதை சருகாக்கி அதுக்கப்புறம் தான் அந்த மாணவர்களை படி இதை மட்டுமே எழுத, ஒரு 2 லைனு படி, 3 லைனு படி, மனப்பாட பகுதி முதல் 4 இலக்கிற மனப்பாட பகுதி எப்படி ஒன்று கேட்டுருவான், அது ஈஸியான மனப்பாடம். 2 லைனா 10 டைம் எழுதிட்டு வா, சொல்லிட்டு வா. அந்த மாதிரி பண்ண வச்சிடறேன். சூப்பர். அதான் ஒரு ஆசிரியரா எனக்கு வந்து ஒரு இது வரைக்கும் நான் ஒரு ஆசிரியரை பேட்டி எடுக்கல. ஒரு ஆசிரியரா நீங்க இப்ப தற்கால மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய ஒரு கிராஸ்பிங் பவர், அதெல்லாம் எப்படி இருக்கு இப்போ? அதாவது சொல்வதற்கு ஒரு வேதனையாக தான் இருக்கிறது. ஆனா இன்றைய காலகட்ட மாணவர்கள் நன்றாக படித்தாலுமே கூட அவர்கள் அந்த அலைபேசி என்ற ஒன்று வந்து அவங்கள வந்து நிறைய தொந்தரவு செய்கிறது. ஆனால் சொல்லலைன்னா கூட அந்த அலைபேசி மூலியமாக அவங்க வந்து வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அதாவது அந்த அலைபேசி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்குது என்பது என்னுடைய எண்ணம். அதனால் மாணவர்களை சொல்லு, அலைபேசி வந்து நீங்கள் வந்து தேவையாக இருந்தால் அந்த அலைபேசியை உபயோகிங்க, தேவையில்லாமல், ஏன்னா நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த அலைபேசியை தொடாதீங்க. அப்படி தான் வந்து மாணவர்களை ஒவ்வொரு நாளும் வந்து நான் அறிவுரை பண்ணுவேன். முதல் மாணவர்கள் வந்து இதுக்கு வந்து பெற்றோர்களும் ஒத்துழைக்கணும். ஆனால் நாங்கள் சொல்லுவோம் இப்போ ஃபோன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வந்தால் சொல்லுவோம். பெற்றோர் சொல்லுவாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, எடுத்து பண்ணுறான் போது அது நீங்கள் அதாவது எதுக்கு அலைபேசி யூஸ் பண்ணணும், முக்கியமான கால் வரணும், அது மட்டும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி தேவையில்லாமல் அந்த அலைபேசியை வந்து நீங்கள் அதாவது பெரும்பாலும் நான் தாய்க்குழந்தை மன்னிக்கணும், அம்மாக்க தான் வந்து அதாவது சொல்லுவாங்க, எங்கள் அம்மா தான் இந்த செல்ஃபோனை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து அது போயிட்டுக்கிறாங்க, எங்கள் அம்மா தான் அந்த வந்து குறைச்சிக்கணும். அதனால முன்னாடி நீ வந்து வாழ்க்கையில் வந்து நீ வந்து ஷைனிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து உனக்கு நீ வந்து 10 பேருக்கு அலைபேசி வாங்கி கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. அதாவது நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடணும். அதாவது சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்லவை ஆவதும் பெண்ணாலே கெட்டவை அழிவதும் பெண்ணாலே. அதுதான் வந்து அந்த பழமொழிக்கான அர்த்தம். அதாவது அந்த அம்மாக்கள் வந்து என்ன பண்றாங்க, நல்லவை ஆவதும் பெண்ணாலே, அந்த நல்ல விஷயங்கள் வந்து இந்த போனில் வந்து பாருங்க, அது கெட்டவை அவங்களுடைய அந்த அலைபேசி அவங்க பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய குழந்தைகள் அதை வந்து பார்க்க மாட்டேன். இதுதான் வந்து என்னுடைய கருத்து. ரொம்ப சந்தோஷம் சரவணா உங்ககிட்ட பேசினது. இறுதியா கடைசியா ஒரு ஆசிரியனா நீங்க வந்து ஒரு மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் மாணவர்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க, சொல்லுங்க, நிறைவுபடுத்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு சில தடங்கல்கள், ஒரு சில சறுக்கல்கள்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில வந்தது. புரியுங்களா? நான் அந்த தடங்கல்களையும் சறுக்கல்களையும் நான் வந்து பாசிட்டிவாக நேர்மறையாக எடுத்துக்கிட்டேன். நடந்து போச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்றத தான் வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். என்ன நானே வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு இது தேவையா, நான் அதை பற்றி கவலைப்படலை, நான் வந்து ஷைனிங் ஆகணும், நல்ல மாணவர்களை உருவாக்கணும். அதாவது அவுட் ஆஃப் கேம்பஸில் நான் வெளியே இப்போ வந்து ஒரு ஆசிரியருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்குது. அது வந்து பள்ளியில் வெளியே வரும்போது என்ன நான் ஷைன் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். ஆனால் பள்ளின்ற போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு
பல தடங்கல்கள் வந்தாலும் பல சறுக்கல்கள் வந்தாலும் உன்னை நீ அறிந்து கொள்ளணும். பழைய புரட்சி தலைவர் பாட்டே வந்து ஒன்று இருக்கு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். முதல்ல ஒன்று நீ அறிஞ்சிக்கோ, ஒன்னால என்ன செய்ய முடியும் என்ன நான் அறிஞ்சிக்கிட்டேன். அந்த தடங்கல்களையும் சறுக்கல்களையும் நான் வந்து நேர்மையாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நிறைய நல்ல மாணவர்கள் நான் உருவாக்கியிருக்கேன். இப்போ அதாவது இப்போ ஆசிரியர் தினம் வந்தது. எனக்கு ஆசிரியர் தினத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2012-13 இருக்கிற மாணவர்கள் அனைவருமே என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்பில் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ரொம்ப மிக்க அதாவது இந்த ஜென்மத்தில் நான் அடைந்த பலனை வந்து நான் வந்து பிறந்ததுக்கு பலனை நான் அனுபவிச்சுட்டேன். அதை வந்து அந்த மெசேஜை வந்து எனக்கு டெலீட் பண்ணுறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அதாவது ஆசிரியர் பழைய மாணவர்கள் முன்னாள் மாணவர்களை என்னை இன்னமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுது. அது மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு ரூபன் அப்படின்ற ஒரு மாணவன் இப்போ சென்னையில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கிற அப்படி என்னை வந்து அதாவது தமிழையா வந்து என் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ட்டு என்னுடைய நம்பரை தேடி பிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா ஐயா நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு மாணவி வந்து பரதநாட்டியத்தில் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த மாணவிக்கு வந்து நான் வந்து ஹோம் டியூஷன் தான் நான் எடுத்துறேன். ஆனால் அந்த மாணவி வந்து எங்கள் தமிழையா சரவணையா வந்து என்னை வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் வந்து அரங்கேற்றம் எனக்கு வழிகாட்டின ஆசிரியர்கள் சரவணையா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியோட தந்தை வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய மாணவிகள் வந்து இதுதான் ஆசிரியருக்குரிய ஒரு பெருமை. அந்த பெருமையை வந்து நான் அடைஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே அந்த சாதனையை செய்வேன், நல்ல மாணவர்களை உருவாக்குவேன் அப்படின்றத நான் செஞ்சு அதாவது சறுக்கல்கள் சாதனைகள் வாழ்க்கையில் வரலாம், அதையே நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். அதை மேற்கொண்டு என்ன பண்ணலாம், அந்த சறுக்கல்களையும் சாதனைகளையும் நீங்கள் வந்து அதாவது அந்த சோதனைகளையும் நீங்கள் வந்து வெற்றி படிக்கட்டுகளாக சாதனைகளாக்கி காட்டணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதன் அதாவது ஒரு நேர்மறையாக எடுத்துக்கணும். வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டணும். நான் ஜெயிச்சு காட்டிட்டு இருக்கிறேன், இதுக்கு மேலே ஜெயிப்பேன். நன்றி கரோனா, உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. நீங்கள் மேன்மேலும் உங்கள் ஆசிரியர் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.